ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். நான் உங்கள் சத்தியமூர்த்தி. இது உங்களோட தேநீர் பொழுது. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, பங்களாதேஷ்ல பயங்கரமான ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு. என்னதான் நடக்குது பங்களாதேஷ்ல? பங்களாதேஷ்ல அனைத்து சோசியல் மீடியாஸும் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வந்து நெறைய பேர் கொல்லப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ்னுடைய போராட்டங்கள் அதிகமாகி, இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்ட விட்டு தப்பிச்சு ஓடியிருக்காங்க. என்னதான் நடக்குது பங்களாதேஷ்ல? அத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனாக்கா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கமே கூட ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் அழுத்திக்கோங்க. அப்பதான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்ப பங்களாதேஷ்ல என்னதான் நடக்குது? அ ஏன் இது மாரி இவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாங்க? ஏன் இவ்வளோ மாணவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க? ஒரு அமைதியான முறையில போயிட்டு இருந்தது தானே பங்களாதேஷ். பங்களாதேஷ்னா யாரு அவங்க? அவங்க வந்து யாருன்றது ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு பாகிஸ்தானிஸ். ஓகேங்களா? ஆரம்பத்தில வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து ஆகஸ்ட் 15 கிடைச்சது. ஆகஸ்ட் 14 நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் குடுத்தாங்க பிரிட்டிஷ். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் 2 இருந்தது. இதுக்கு இடையில வந்து இந்தியா இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானா இருக்கக்கூடியது தான் இப்ப கூடிய பங்களாதேஷ். அவங்களுடைய வரி பணத்த எல்லாமே வாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படி வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு சரியா வந்து சேவை செய்யறதில்ல. ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அவங்களுக்கு சரியா பண்றதில்ல. ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருந்தது. அது போற போக்குல வந்து அது ஒரு சுதந்திர போராட்ட ஒரு வீழ்ச்சி அதனுடைய நீச்சம் அனைப்பெரும் பரவி, இத வந்து யார் முன்னின்னு நடத்துனாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி ஃபாதர் ஆஃப் இந்தியா வந்து மகாத்மா காந்திஜி அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ். அதாவது ஆர்க்கிடெக்ட் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னாக்க, ஷேக் முஜ்புர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் தான் வந்து இது எல்லாத்தையும் ஒரு முன்னிருந்து பண்ணவர். ஓகேங்களா? அவரு தான் வந்து முதல் பிரைம் மினிஸ்டரும் கூட. அங்க முதல் பிரதமரும் கூட. அவருடைய பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா, இப்ப ஷேக் ஹசீனான்றவங்க பிரைம் மினிஸ்டரா அங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் பிரச்சனை? இப்ப எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஏன் இது மாரி பிரச்சனை அப்டின்னாக்க, ஒண்ணும் இல்லைங்க. சின்ன ஒரு விஷயம் தாங்க. இடஒதுக்கீடு. வேலைவாய்ப்புக்கு இடஒதுக்கீடு. நமக்கும் தான் நம்ம நாட்ல பல பிரச்சனை இருக்கு. ஆனா இடஒதுக்கீடு வந்து அன்னைக்கு அவரு என்ன பண்ணாருனாக்க, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்குலாம் ஒரு 30% இடஒதுக்கீடுன்றத அறிவிச்சிருந்தாருங்க. அது அப்படிதான் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கனாக்க, அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கும், அவங்களோட பிள்ளைகளுக்கும் வந்து அந்த 30% இடஒதுக்கீடு இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அதுவும் ஏத்துக்கிட்டாங்க. அவங்களோட வாரிசுதாரர்ன்னு சொல்லி போயிட்டு இருந்தது. ஒரு சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் அது ஏத்துக்கிட்டு போயிட்டு இருந்தது. இப்போ என்ன நடந்துச்சுனாக்க, இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவங்க என்ன பண்ணாங்கனாக்க, திடீர்னு ஒரு இது பண்ணாங்க. என்னன்னா, அவங்க வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு ஓகே. அவங்களுடைய 3 ஜெனரேஷன் அதாவது அவங்க பேர குழந்தைகளுக்கும் வந்து இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு புது சட்டத்த கொண்டு வந்துட்டாங்க. இதுதாங்க பிரச்சனை. இதுதான் வெடிச்சது. இதுதான் ஒரு பூகாபரமா அனைத்து தரப்பு மக்களிடம் ஒரு அதிருப்தி இருந்தது. இதுல வந்து மாணவர்கள் வந்து அதிகமா இதனுடைய புரொடெஸ்ட்ல வந்து களமிறங்கி பயங்கரமான புரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா தான் வந்து எலக்ஷன்ல ஜெயிச்சாங்க அந்த அம்மா. ஓகேங்களா? யா இப்போ இவ்ளோ அதிருப்தி இருக்கும்போது எப்படி ஜெயிச்சாங்க? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த நாட்டு மக்கள் என்னன்னு சொல்றாங்கனாக்கா, இவங்க வந்து ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சாங்க. இந்த எலக்ஷன்ல வந்து இவங்களுக்கு வந்து இந்தியா வந்து சப்போர்ட்டா இருந்திருக்கு. இவங்க ஜெயிக்கிறதுக்கு இந்தியா வந்து சப்போர்ட்டா இருந்திருக்கு. அதனால தான் இவங்க ஜெயிச்சுட்டாங்க. இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து நேர்மையா ஜெயிக்கல. நேர்மையா வெற்றி காணல. அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கணிப்பு. அவங்களுடைய விவாதம். ஓகேங்களா? இதனால என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இவ்வளோ பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வேண்டாம். அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அந்த இடஒதுக்கீட நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த வாரிசுதாரர்கள் அதாவது த த சே 3 ஜெனரேஷன் அந்த பசங்க என்ன பண்ணாங்க, அவங்கலாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு தொடர்றாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடரும்போது என்ன பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட், ஓகே உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு குடுத்தது செல்லும். உங்களுக்கு குடுத்துட்டு இல்லன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அவ்வளதான் முடிஞ்சதுங்க. இன்னும் வந்து பிரச்சனை இன்னும் பூதாகரமா வெடிச்சிருச்சு. ஏன்னா வந்து இவங்க வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலே, நீங்க சொன்னதுனால தானே அவங்க கோர்ட் வந்து அத வாபஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ வந்து நீங்க வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் வந்து பெருசா இது பண்ண ஆரம்பிச்சுருச்சு. இவ இப்போ வந்து இவங்கள பதவி விலக சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. இந்த கட்டாயத்தினுடைய இதுல வந்து நம்ம மாட்டிக்கூடாது. அவங்களுக்கு வந்து பதவி விலகக்கூடிய எண்ணம் இப்போதைக்கு இல்ல. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்டு அ ச ந ந நெறைய விஷயம் நல்லது பண்ணியிருந்தாலும், என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு அது மாரி இருந்தவங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பதவி விலக சொல்லி கட்டாயப்படுத்தும்போது வந்து, அவங்க வந்து அந்த நாட்ட விட்டு தப்பிச்சு இந்தியா வந்துடுறாங்க. அப்படின்னு இப்போ இருக்கு. இந்தியாவுல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவங்க இந்தியா வந்துடுறாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து பங்களாதேஷ்ல புது கவர்ன்மென்ட் ஃபார்ம் பண்றாங்க.
ஒரு நோபல் பரிசு, அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஒருத்தரை வச்சு ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு எலக்ஷன் நடக்கணும்னு சொல்றாங்க. அந்த எலக்ஷனுக்கு எங்க அம்மா ஊருக்கு வருவாங்கன்ட்டு அவங்களுடைய பையன் வந்து அமெரிக்காவுல இருக்காரு. அவரு சொல்றாரு. அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காராம் அவரு. அவரு சொல்றாரு, எங்க அம்மா திருப்பி வருவாங்க. ஆனா எலக்ஷன் நிப்பாங்களா என்னன்றது அதுக்கப்புறம் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அது சம்பந்தமா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறவங்க, ஜெயில்ல இருக்கிறவங்க, அதுல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறதா இப்போ கடந்த நாள் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அந்த ஊர்ல எந்த ஒரு சோசியல் மீடியா, எந்த ஒரு இது நெட்வொர்க் இல்லாதனால நெறைய விஷயங்கள் வெளிய வராம இருக்கு. ஆனா வந்து இதுதாங்க அங்க பங்களாதேஷ்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இதுதாங்க. இதுதான் அந்த இடஒதுக்கீடு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஒரு ஒரு ஆரம்ப புள்ளி. ஓகேங்களா? இது என்ன போய் எங்க போய் முடிய போகுதுன்றது வந்து தெரியலைங்க. ஓகே. அடுத்த வீடியோல சந்திப்போம். அடுத்த வீடியோல நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்கள சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சத்தியமூர்த்தி. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகே. நன்றி. வணக்கம்.